அன்பு தேவ பிள்ளைகளே, இணையற்ற இயேசுவின் நாமத்தில் தேவனோடு சஞ்சரிக்க சில நிமிடங்கள். இன்றைய தினத்திலும் உங்களோடு 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து ஒரு சின்ன செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 10:31 வாசிக்கும் போது, எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருந்த சபையாருக்கு இதை சொல்லுகிறார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு பெரிய காரியங்களை செய்வது என்பது முக்கியமல்ல. நீங்கள் செய்கிற காரியங்களின் மூலமாய், கிரியைகளின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்பது தான் மிக மிக முக்கியமான ஒன்று. ஆகையினாலே நாம் எதை செய்தாலும் அதனுடைய முடிவு எனக்கு என்ன லாபம் என்று நாம் எண்ணாதபடிக்கு, நான் செய்கிற காரியங்களினாலே, கிரியைகளினாலே தேவனுடைய நாமம் எந்த அளவுக்கு மகிமைப்படுகிறது, நான் செய்கிற காரியங்களின் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா என்பதை நாம் ஆராய்ந்து, எதை செய்தாலும் பவுலடியார் சொல்லுகிறது போல தேவ நாம மகிமைக்கே செய்ய வேண்டும். வேதத்திலே வாசிக்கிறோம், தேவனுடைய நாமம் நம்முடைய செய்கைகளின் மூலமாய் மகிமைப்பட வேண்டுமேயானால், சீஷர்களுக்கும் திருமண வீட்டிலே இருந்தவர்களுக்கும் இயேசுவின் தாயாகிய மரியாள் ஒரு காரியத்தை போதிக்கிறார். என்ன போதிக்கிறார் என்று சொன்னால், யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லும்போது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று அவர் உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னதை அவர்கள் செய்தார்கள். கச்சாடியிலே தண்ணீரை நிரப்பும்படியாக சொன்னார். நிரப்பின தண்ணீரை பந்தி பரிமாறுகிறவர்களிடத்திலே கொடுத்து அந்த ரசத்தை பண்ணும்படியாக அவர் சொன்னார். அவைகளை அவர்கள் செய்தார்கள். கீழ்ப்படிதல் எங்கே உண்டோ, கர்த்தருடைய வசனத்துக்கு, வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து எதை செய்தாலும் அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் கற்பிக்கிறபடியே செய்யுங்கள். ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அவர் சத்தமிடுகிறார். அந்த சத்தத்தை கேட்டு அவர் கற்பிக்கிறபடியே நாம் செய்தால், அந்த கீழ்ப்படிதலின் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். பேதுருவினிடத்திலே சொன்னார், வலையை போடு என்று போட்டான். கர்த்தருடைய நாமம் அங்கேயும் மகிமைப்பட்டது. கீழ்ப்படிதலின் மூலமாய் தேவநாமம் மகிமைப்படும். கீழ்ப்படியாமல் நீங்கள் எதை செய்தாலும், ஒருவேளை உங்களுக்கு அது ஆதாயமாக இருக்கலாம், தேவநாமம் மகிமைப்படவே முடியாது. எந்த ஒரு காரியத்தில் தேவநாமம் மகிமைப்படுகிறதோ அதற்கு பேர்தான் அற்புதம். கீழ்ப்படிதலின் மூலமாய் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் இயேசுவின் நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாய் காணப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, அநேக காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்கிறோம், செய்ய எத்தனிக்கிறோம். ஆனால் எதை செய்கிறோம், எப்படி செய்கிறோம்
என்பது அல்ல ஆண்டவரே. நாங்கள் எதை செய்தாலும் அதை செயல்படுத்துவதற்கு முன்பாக இவைகளின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் எதையும் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செய்வதே கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக இருக்கும் என்று நாங்கள் கற்றிருக்கிறபடியினால் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இந்த மேலான தரிசனத்தை கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன்,